என்னுடைய பேரோ பலாயனன். ஆமா, என்ன கோயிலுக்கு பாட்டுக்கு வந்தீங்களா? பாண்டுங்கிற பலாயனன். எனக்கு வேலை என்ன? சமையல் செய்யக்கூடிய வேலை. மடபுலியில. ஆமா, தினந்தோறும் சமையல் செய்யக்கூடிய வேலை இந்த பலாயனுக்கு. ஆனா பலாயனா அபயம், பலாயனா அபயம் அப்படி என்று ஏதோ ஒரு சத்தம். யாருன்னு போய் பார்க்கலாம். ஐயோ பலாயனா அபயம் அண்ணா, எங்க பண்ற அண்ணா? வாங்க சாமி, உங்களுக்கு ஆபத்தா? எனக்கு ஆபத்து, ஆபத்து. ஏய் யாரா நீ? யாரியா? யார் நீ? நீ யாரடா? மன்னரை விடு. மன்னரை விடுவதா? ஆமா. இவன் மன்னனா? ஆமா. அடே சண்டாளரே, இவன் இப்போது என்னுடைய கைதியடா. நீ யாரு? நான் யாரா? இந்த மத்திய தேசத்துல எங்களுடைய நாட்டுல வந்து சரி மன்னரை கட்டி பயம் இல்ல. எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரியல. நான் இவனை தேர்கொடி கம்பத்துல கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இவன் அபைன்னு சொல்லி கத்துறான். அபைன்னு சொல்லி கத்துன உடனே என்னை விட இப்ப ஒரு மிகப்பெரிய பலசாலி வருவான்னு சொல்லி பார்த்தா, ஏப்பா சமையல் வேலை செய்யறவனதான் கரண்டியோட யாருப்பா கூட்டிட்டு இந்த கரண்டி பத்தி என்ன நினைக்கிறேன்? என்ன இங்க பாரு மண்டா கூதி. உங்களுடைய உயிரை நானும் காப்பாத்துகிறேன், பயப்பட வேண்டாம். யாரா நீ? எதுக்குடா வந்த? கட்டி எதுக்குடா இழுக்கணும்? மின்பகையா பின்பகையா? சரி நீ யாரு? எங்களுடைய மத்திய தேசத்துல வந்து ஏண்டா இழுக்கணும்? அதாவது என்னுடைய மன்னரை, என்னுடைய மன்னனை நான் எதற்காக இழுத்து வரேன் என்று தெரியுமா? இந்த மத்திய தேசத்திற்கு சொந்தக்காரன் நான் தான். அப்படி இருக்க இந்த மத்திய தேசத்தை வேறு யாராவது ஆண்டால் நான் சும்மா விடுவேனா? அதனால் நான் உன்னுடைய மன்னரை தேர்கொடி கம்பத்தில் கட்டி இழுத்து செல்கிறேன். நீ யாரு? நான் யாரு என்று தெரியுமா? யாரு? இந்த மத்திய தேசத்திற்கு சொந்தக்காரனாக வெளிவரக்கூடிய மன்னன் திரியர்த்த மன்னன். திரியர்த்த மன்னனா? உண்மைதான். ஆமா, இப்படி வா. திரியர்த்த மன்னன்னு சொல்றீல்ல? சரி, உன்னுடைய புத்தியால வந்தியா? யாராச்சும் அதாவது ஒரு புத்தி சொல்லி கொடுத்து வந்தியா? நான் புத்தி வாங்க சொல் புத்தி வாங்கியா? உயிர் மேல ஆசை இருந்தா சரி இப்பொழுதே ஓடிவிடு. அப்படியா? என்றால் உன்னுடைய சிரம ஆகாயத்தில் உன்னுடைய உயிர் மேல ஆசை இருந்தால் இப்படியே ஓடி விழித்துக் உயிர் விட்டு தருகின்றேன். மடபுலியில 1000 மல்லருக்கு சரி சமையல் செய்யக்கூடிய சமையல் பாகை என்ன பலாயன் என்று தெரியாதா? ஏண்டா இந்த மத்திய தேசத்தை தேடி உன்னுடைய புத்தியால வந்தியா? கண் புத்தியில் வந்தியா? சரி இல்ல யாராச்சும் சொல்லி கொடுத்து வந்தியா? ஓஹோ, அதாவது மற்றவன் சொல்லி கொடுத்து நான் இங்க வந்தேன் என்று கேட்கின்றாயா? ஏண்டா என்னுடைய ஏண்டாங்கிற பயம் இல்லாத
ஏய், இருடா ஆரடி ஐயாரா ஏய், ஐயாரா ஏய். 1000 மன்னருக்கு சமையல் செய்யக்கூடிய பலாயினன் நானு ஏய், மந்திரி நீ யாரு வரும்? ஊம்புறேன் அந்த வேலையே பண்ணு சாமி நீ அந்த வேலையே பண்ணு ஆமா எதுக்கு வந்தா? ஏச்சாமி அத கேக்குறேன் யார் அனுப்புனாங்க? கேன புண்ணியாட்டு பேச ஏய், உன்னை எங்க மகாராஜா ஒரு பக்கம் மகாராஜா சொல்லுங்க ஏய், உழப்பாத சொல்றான்டா. நான் அதான் கேட்டேன். ஏய், இங்க பாரு எதுக்குடா வந்த? எதுக்கு வந்த என்ன காரணம் உன்னை ஆற அனுப்பி விட்டாங்க எனக்கு என்னுடைய நாடு வேண்டும் சொல்லு புத்தியாகத்தான் வந்தோம். அரே சொல் புத்தியா தான் வந்தோம் திருவாரூர் மகாராஜா கீச்சகன் செத்துட்டாரு. போய் பசுமந்தில திருப்பு அப்படின்னு உன்னுடைய நாடு சொல்லு உனக்கு புத்தியில வந்தோம் வந்துட்டோம். அப்படின்னு சொல் புத்தியா எங்களை தான் விட்டுருப்பா, நாங்க ஓடி பொழைச்சுக்கிறோம். ஆமா வீட்டு சக்கரை இருக்குதா? சக்கரை எல்லாம் ஒரு குண்டையும் இல்ல. மகாராஜா என்னப்பா? அதாவது இவன் துரியோதனுடைய வார்த்தை கேட்டு இங்க இந்த மச்சி தேசத்தை தேடி வந்திருக்க. மேல ஒரு காத்து கூட மச்சு நாட்டுல படக்கூடாது. ஏய், எங்களுடைய பசுமந்தைகள் எல்லாம் திருப்பிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஆமாப்பா ஓட்டிட்டு போய் உயிர் பிழைக்கலான்னு வந்திருக்கிறேன். ஒருபோதும் ஓடி அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் துரியோதனுடைய பேச்சை கேட்டு இந்த மச்சி தேசத்துக்கு வந்திருக்கிறான். அவன் கயவன். அதனால் அவனை அடித்து சித்திராவதை செய்து நாட்டை விட்டு துரத்தி விட்டேன். அதனால் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். இதோட நம்ம போகக்கூடாது. இதோ வடகோடி காலத்துல நாட்டுக்கு வந்து விட்டோம் அல்லவா? இப்ப இந்த வடவாடி காணகத்துல நாட்டு விட்டு நம்ம போகக்கூடாது. நாட்டை விட்டு போனவன் மறுபடியும் வந்தாலும் வரலாம், யாராவது எதிர்ப்பாங்க வந்தாலும் வரலாம். அதனால வருவாங்க. அதனால என்ன செய்யணும் தெரியுமா? வெயிலுக்கு ஏற்ற வெள்ள கூடாரம், பனிக்கு ஏற்ற பாடி கூடாரம் அமைத்து இந்த கூடாரத்தில் அமர்ந்திருப்போம். யார் வருவாங்க பார்க்கலாம். போய் திரிகிறது அப்படின்னு சொல்லுவான். ஆமா சொன்ன உடனே திரிவாங்க. அதனால பசுபதி வடக்கோடி திருப்பிட்டு இங்கே இருக்கலாம். எவன் வந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நான் பாத்துக்கிறேன்.